1000 பேர் 1000 சொல்லிக்கிட்டோம், இங்கே தான் இருப்போம். அது அறியாமல் பண்ணுறது தான். அது உண்மையாக சொல்லணும். அவங்க அறியாமன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சாதி வன்மையினால் பேசுகிறது தான் அதிகம். அந்த வாய்ப்பு அப்புறம் பார்க்கல. அவர் ஸ்ட்ராட்டஜி என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே. இப்போது இருக்கிறத விட்டு நம்ம அங்கே போயிட்டு அது தப்பாயிடக்கூடாதல்ல. நாங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. திமுகவும் சொல்லாது, அதிமுகவும் சொல்லாது. ஒட்டுமொத்த இளைஞர் எங்கே இருக்காங்க? அதை கவரத்துக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஆல் சீட்டு தான் நாங்கள் 20 சீட்டு தரணும் கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏன் கூப்பிடல இன்றைக்கி? இன்றைக்கி நாங்கள் வலிமையிட்டுன்றதுனால பேசுகிறியா? அதே எப்படி முதல்வர் ஆக்கியிருப்போமே. திருமணம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? அண்ணனோட அரசியலில் இப்போ எப்படி இருக்கு? நல்ல பிரகாசமாக இருக்குது. ஏச்சித்தமாக இருக்குது. இதுவரையிலும் யாரும் பண்ணாத பண்ணிட்டு தான் இருக்கார். இந்த போராட்டத்துக்கு இல்லை, எல்லா போராட்டத்துக்கும் கலந்தக்கூடிய ஒரே ஆள் இன்றைக்கி இந்தியாவிலே பண்ணக்கூடிய ஆள் நம்ம ஏச்சித்தமர் தான். வேறு யாரும் கிடையாது. இதுவரையிலும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் யாருமே கிடையாது. அண்ணன் ஏச்சித்தமர் தான் இப்போதைக்கு. நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? ஒருவேளை வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால இன்னும் எழுச்சியாக போராட முடியலைங்கிற ஒரு எண்ணம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அதை விட்டு கொடுக்காம பண்ணிட்டு தான் இருக்கார். திமுகவுக்காக அவர் ஒதுங்கி நிற்கிற ஆளும் கிடையாது. அது என்ன மக்களுக்காக என்ன தேவையோ அதை போராடி கொண்டு தான் இருக்குது. நான் விசிகே ஒன்றிய செயலாளர், ஆர்கேபேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர். நல்ல வளர்ச்சி அடைந்து தான் இருக்குது இப்போதைக்கு நல்ல வளர்ச்சி தான். அது அறியாமல் பண்ணுறது தான். அது உண்மையாக சொல்லணும். அவங்க அறியாமன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சாதி வன்மையினால் பேசுகிறது தான் அதிகம். மற்றபடி அண்ணன் மேலே பற்று அதிலே இருக்கிறவங்க கூட நிறைய பேர் அண்ணனை பற்றி பெருமையாக தான் பேசுகிறாங்களே தவிர யாரும் இதுவாக சொல்கிறதுக்கான இது இல்லை. ஆமாம், இந்தியாவில் இந்தியாவிலே தமிழக மொத்தம் சொல்ல தேவையில்லை. எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் எங்கே பிரச்சனை இருந்தால் எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் கலந்துன்னு தான் இருக்கார். விஜய் மாதிரி ஒரு பெரிய அரசு இது சினிமாவில் இருக்கிற பிரபலம் இவ்வளவு இளைஞர்களை கையில் வச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் திரும்ப வரட்டும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் ஏன்னா ஏற்றுக்கிறேன்? இந்த கூட்டணி ஆட்சியா? கூட்டணி ஆட்சின்னு எது ஏற்றுக்கல, எதில் ஏற்றுக்கணும்? விஜய் கட்சியில் அது இப்போது தான் வந்துனே முதல்வர். அவர் 35 வருஷமாக போராடுறது. நம்ம அதை பற்றி அண்ணன் இன்றைக்கி கூட முதல்வர்னு சொல்ல மாட்டார். நீங்கள் ஆக மாட்டேன்னு சொல்ல வரலையே. இன்றைக்கி திருண்டு திமுகவும் சொல்லாது, அதிமுகவும் சொல்லாது. இது தெரிஞ்சது தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது இப்போ விஜய் கூட ஏன் போகலன்னாக்க இப்போ தான் முத வந்துட்டு இருக்கார். வந்துனே ஒரு முதல்வர் போகும்போது நமக்கும் இத்தனை வருஷம் போராடக்கூடிய ஆளு போயிட்டு திடீர்னு அதை நம்ம போய் வளர்த்து விட்டுற மாதிரி ஆகிடும் அந்த கட்சி. அந்த ஓகே இருந்தாலும் இன்றைக்கி தான் வந்தார். நேற்று தான் கொடியை பிடிச்சார். இன்னும் மக்கள் மத்தியிலே போகல அவர். இல்லை விஜய் வந்து மக்கள் மத்தியில் போயிட்டு போராட்டங்கள் நிறைய நடத்தியிருந்தாருன்னா சரி நம்மளும் போய் சேர்ந்து கொடி பிடிச்சி அண்ணன் அவர் முதல்வர் ஆகியிருப்பார். இதுவரையில் எந்த மக்களுக்காக ஒன்றும் பண்ணாத ஒரு ஆக்டராகவே இருந்துட்டாங்கிறார தவிர மக்களுடைய போராளியாக இல்லை. இன்றைக்கி இதை போய் நம்ம இது பண்ண முடியாதுல்ல. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள். அவர் நினச்சிருந்தா ஏடிஎம்கே கூட்டா ஏடிஎம்கே அவர் கூட கூட்டணிக்கு போயிருக்க போது, பாமக கூட்டா பாமக போயிருக்கு. இவ்வளோ வேறையும் தவிர்த்துட்டு அண்ணன் திரும்ப பேரை மட்டும் தான் விஜய் உச்சரிச்சிருந்தார் இல்லைங்களா? உச்சரிக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற இளைஞர் எங்கே இருக்காங்க? ஒட்டுமொத்த இளைஞர் எங்கே இருக்காங்க? அதை கவரத்துக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணன் தலைவரை பொறுத்தவரையில் அங்கே போக மாட்டார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுதான் ஒரு ஆக்டர் தான். இப்போது சினிமா மோகத்தில் தாங்க தமிழ்நாடு. அதுதான் சினிமா மோகத்தில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க தவிர அது மறுபடியும் கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக தான். கேப்டனு கூட போன காரணம் இன்றைக்கி மக்கள் கூட்டணியாக தனித்து பண்ணலான்றதுக்காக தான் பண்ணார். ஆனால் அது நமக்கு மக்கள் ஏற்றுக்கல. அதை அது ஒரு காலம். இனிமேல் அந்த வார்த்தைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் மனசார நானும் நம்புகிறேன். அதை நீங்களும் நம்பணும். இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த 5 சீட் 6 சீட் அவங்களாம் நம்ம கேட்குறத விட அதிகமாக தான் தர போகிறாங்க இந்த முறை. அது கண்டிப்பாக கிடைக்கும். அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு விஜய் தான் காரணம். உண்மையாக சொல்கிற விஜய் தான் காரணம். ஆமாம், ஏன்னா அங்கே போய்டுவோமோன்ற அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்குமில்ல. கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்மளுக்கு 25 கொடுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும்.
100 கூட கொடுக்கட்டும் ஐயா, இருந்தாலும் அது நல்லா இருக்காது. அடுத்த தேர்தலில் ஒருவேளை வாய்ப்பு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு அப்புறம் பார்க்கலாம். அவர் ஸ்ட்ராட்டஜி என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே. இப்போ மக்கள் இப்போ இருக்கிறத விட்டு நம்ம அங்கே போயிட்டு அது தப்பாயிடக்கூடாதல்ல. புரியுது புரியுது. அதுதான் அண்ணனுடைய எய்ம். 1000 பேர் 1000 சொல்லிக்கிட்டோம், இங்கே தான் இருப்போம். அண்ணன் மீது இன்னைக்கு விமர்சனங்களை இப்போ என்ன பார்க்குறீங்க? அதை நாங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. சரி. அடுத்தவங்க சொல்கிறத தலைவரை பற்றி சொல்ல அங்கே எடுத்துக்கிறதே கிடையாது. அது தெரியாமல் சொல்கிறான் தான் சொல்லுவோம், அறியாமல் சொல்கிறது தான் போகிறேன் சொல்லிட்டு போகிறேனே தவிர. ஒத்த சீட்டுக்கு போய் சிறுத்தை மண்டியிடுது அந்த மாதிரி எல்லாம் அன்றைக்கி கூட தான் மண்டிட்டு இருந்தேன். அன்றைக்கி யாருமே கூப்பிடல எங்களை. அன்றைக்கி மண்டிட்டு இருந்தானே தான் போன முறை கூப்பிட்டு இருந்தானே எடப்பாடி, ஏன் கூப்பிடல எங்களை? 4 சீட்டு தான் நாங்கள் 20 சீட்டு தரணும் கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் கூப்பிடல இன்றைக்கி? இன்றைக்கி நாங்கள் வலிமையிட்டுன்றதுனால பேசுகிறியா? அப்படி தானே பேச்சு அது. இப்போது அன்றைக்கி நான் 4 சீட்டு 6 சீட்டுன்னு ஃபைட் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு 6 சீட்டு வாங்கிட்டு போய் எல்லோரும் எங்களுக்கு கொடுத்த பிறகு தான் அனைத்து கட்சி கொடுக்க ஆரம்பித்தார் ஸ்டாலின். அன்றைக்கி எங்களை இது பண்ணி தான் கொடுக்குறோம். அதுக்கு எல்லாமே சைலண்ட்டாக போனாங்க. அன்றைக்கி எடப்பாடி சொல்லியிருக்கலாம் 25 சீட்டு தரேன், நீங்கள் வாங்க கூப்பிட்டுருக்கலாமே. அடுத்த தேர்தலில் ஒருவேளை அதே எடப்பாடி முதல்வர் ஆக்கியிருப்போமே.